இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரத்தில் உச்சமயத்தில் 1563 என்று நாம் சிந்திக்கின்றோம். தேர்ந்த அரணை அடைந்த சிவநெறி, பேர்ந்தவர் உண்ணி பெயர்ந்த பெருவழி, ஆர்ந்தவர் அண்டத்து புக்க அருள்நெறி, போந்து புனைந்து புனநெறி ஆமை. இந்த 5ஆம் தந்திரம் முழுவதும் பாத்தீங்கன்னா சமயம், உட்பிரிவு, முக்திக்கான சாதனங்கள் இதுதான் அதிகமா நமக்கு குறிப்பிடுறாரு. வழிபாட்டின் மூலமாக இறைவனை அடையக்கூடிய ஒரு உன்னதமான பாதை அது. அதற்கான வழிமுறையாக தியானம் மற்றும் ஞானத்தின் மூலம் சிவத்துடன் ஒன்றிணைந்துகின்ற முறையை தான் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் தான் ஒரு உயர்ந்த பொருள் அப்படின்னு ஆராய்ந்து தெளிந்த பெரியோர்கள்லாம் சென்ற வழி. அதான் தேர்ந்த அரணை அடைந்த சிவநெறி அப்படின்றது. ஒரு பக்குவப்பட்ட மக்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு சிறந்த நெறி அது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு சபரிமலைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாதைன்னு ஒண்ணு உண்டு. அது வழியா போறதுதான் சிறப்பு அப்படின்ற மாதிரி. பெருவழி, பெருநெறி, வேற ரூட்ல எல்லாம் போனா கூட உணர்ந்த உண்மையான பெருநெறி இந்த சிவநெறி தான்றாரு. இதுல ஆழ்ந்து செல்ல செல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, அண்டமெல்லாம் நாம பண்ண முடியும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா திருநாவுக்கரசரை சொல்லலாம். ஏன்னா அவர் தர்மசானர் அப்படின்ற ஒரு பெயரோட சமண சமயத்துல ஒரு பெரிய தலைமை பொறுப்புல இருந்தாரு. அவ்வளவு தூரம் சமணத்துல இருந்தா கூட அவருக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி வந்தது, சூழல் நோயின்னு ஒண்ணு வந்தது. அது சமய பெரியோர்களால் குணப்படுத்த முடியாம தனது சிவநெறியில் உள்ள சகோதரியின் மூலமாக, திலகவதியின் மூலமாக சிவநெறிக்கு திரும்பினார். அப்ப இந்த பாடலுக்கு ரொம்ப ஒரு சூட்டபலான ஸ்டோரின்னு இதுதான் சொல்லணும். அப்ப புயர்ந்தவர் உண்ணி பெயர்ந்த பெருநெறி, சிவநெறி என்னும் வெறும் சடங்கு அல்ல, உண்மையானது. அதை உணர்ந்து கண்டறிந்து செல்லும் ராஜபாட்டை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்ப பக்குவம் அடைந்தவங்க எல்லாம் விரும்பி செல்லக்கூடிய நிலைதான் சிவநெறி அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு மறைமுகமாகவும் சூட்சமாகவும் நமக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிட விரும்புவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் உச்சமயம் பாடல் 1563 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. அடைந்த சிவனே பேர்ந்தவர் உண்ணி பெயர்ந்த பெருவழி, ஆர்ந்தவர் அண்டத்தின் புக்க அருள்நெறி, போந்து புனைந்து புனநெறியாமே. தேர்ந்தவர் தன்னை அடைந்த சிவநெறி. இது ஒரு சில பிரதியில தேர்ந்த அரணை அடைந்த சிவநெறின்னு கொடுத்திருக்காங்க. தேர்ந்தவர் தன்னை அடைந்த சிவநெறி, பேர்ந்தவர் உண்ணி பெயர்ந்த பெருவழி, ஆர்ந்தவர் அண்டத்து புக்க அருள்நெறி, போந்து பிணைந்து புனர்நெறி ஆமே. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவு பெற்றவர்கள் அடைந்த இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளை அவர்கள் அடைந்தபடியே வெளிப்புறமாக தேடுவதை விட்டுவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி தமக்குள் இறைவனையே நினைத்துக் கொண்டு ஆசைகளையும் பற்றுகளையும் விட்டுவிட்டு அடைகின்ற மிக பெரும் வழிமுறைகளை நன்றாக ஆராய்ந்து அறிந்து கொண்டவர்கள் அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்திலும் புகுந்திருக்கின்ற இறையருளை அடைவதற்கான வழிமுறைகள் தமக்குள்ளே இருப்பதை உணர்ந்து அதற்குள் புகுந்து அதனோடு பின்னி பிணைந்து ஒன்றாக கலந்து இறைவனை அடைகின்ற வழிமுறை இதுவே ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேவாரம் டாட்டவர்ஜில இதற்கான விளக்கம் ஆகும். அறிவுடையோர் ஆராய்ந்து கண்டு பற்றி சிவனை அடைந்து உய்ந்த சைவ நெறி, முன்னர் ஆராய்தலின்றி நீங்கினோர் பலர் பின்னர் ஆராய்ந்து மீண்டு வந்தடைந்த பெருமையுடையதும். இதுதான் இப்ப ஐயா சொன்னார் திருநெல்வேலி கதையா. பொருந்தி நின்றோர் மேற்கதியை பெற்றதும் ஆகும். அதனால்
அதுவே யாவரும் புறநோக்கை விட்டு திரும்பி புகழ்ந்து அடைதற்குரிய நெறியாகும். இதன் குறிப்புரையாக, சிவன் என பின்னர் வருதலின் முன்னர் தன்னை என்றார். பெயர்ந்து வந்தவர் அப்பரை போல்வார். பொருந்தினோர் மேற்கதியில் சென்றமை கூறவே, பொருந்தாது இகழ்ந்து நீங்கினோர் தாழ்கதியில் சென்றமை பெறப்பட்டது. வெள்ளருக்கர வம்பிர உஞ்சடை புள்ளிருக்கு வேலூர் அரண் பொன்னடி உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதார் வெள்ளிருப்பர் நரக குழியிலே என அப்பரும் அருளி செய்தார். புகழை புனைந்துரை என்ப ஆகலின் புனைதல் புகழ்தலாயிற்று. இதனால் அகச்சமயங்கள் மேற்கூறியவற்றால் தாழ்கதியில் செலுத்தாதனவாதல் கூறப்பட்டது அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா வணக்கம் அம்மா, பாருங்க. நன்றிங்க. நிறைய விளக்கங்கள். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1563. தேர்ந்த அரணை அடைந்த சிவநெறி பேர்ந்தவர் உன்னி பெயர்ந்த பெருவழி ஆர்ந்தவர் அண்டத்து புக்க அருள் நெறி போந்து புனைந்து புனர்நெறியாமே. Translation: It is this chosen Saiva path that helps reaching the Lord. It is this great path to which even the deserters returned realizing. It is this graceful path that helps entering the cosmic world, and no doubt it is this path that liberates and helps merging. தேர்ந்த அரணை அடைந்த சிவநெறி. தேர்ந்த அப்படின்னா அந்த தகுதியான சரியான அரண்னா சிவபெருமான் சொல்லலாம். அந்த பாதுகாப்பான இடம்ன்றது தான் போட்டிருந்தது. அதாவது அந்த இறைவனோட வீடு, நம்ம வீடு பேர் அடையிற இடம், அதுதான் சரியான இடமாக இருக்கும். நம்ம ஏன்னா ஆன்மீகம்ன்றது எங்கெங்கேயோ கூட்டு போகும். ஆனால் உண்மையான ஆன்மீகம்ன்றது அந்த சிவநெறிங்கிறது அந்த சிவத்திட்டே நம்மளை போய் சேர்க்குற இது. அதனால் அந்த தேர்ந்த அரணை, அந்த சேர வேண்டிய இடத்துக்கு கூட்டு செல்வது எதுனா சிவநெறி. சிவநெறிங்கிறது அந்த அன்பு நெறி தான். சிவத்திலே இருந்து நம்ம சிவத்தை அடைவது. அந்த நெறி பேர்ந்தவர் உன்னி பெயர்ந்த பெருவழி. பேர்ந்தவர், இங்க பேர்ந்தவர்னா இந்த அதாவது இதுவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். வந்து நம்ம சரியான நெறி எதுன்னா சிவநெறி தான். ஏன்னா அதுதான் வந்து நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். பாதியில் எங்கேயும் விட்டு போகாது. நம்மளை இறைவனோட அந்த சிவத்தோட சேர்க்குற வரைக்கும் நம்மளை கூட்டு போகிற நெறி எதுனா சிவநெறி தான். பேர்ந்தவர்னா இதிலிருந்து விலகி வந்தவங்க, இந்த ஈகோ மைண்டிலிருந்து விலகி வந்து தான் நம்ம அந்த பக்குவம் அடைஞ்சு வர்றது தான் இந்த பேர்ந்தவங்களா போட்டிருக்கு. உலகியல்லேருந்து, இந்த மாயையிலேருந்து பக்குவம் அடைஞ்சு அந்த ஈகோலேருந்து அந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் நம்ம அதுலேருந்து வெளில வந்து நம்ம உன்னி பெயர்ந்த நமக்குள்ளே திரும்பி அந்த வழியில் சென்று அடையிற பெரு வழி இது. இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகிறோம். ஆர்ந்தவர்னா இன்னும் பக்குவம் முழுமையடைந்தவங்க. அந்த ஆன்மான்ற நிலை இல்லாமல் இன்னமும் அந்த ஆன்மா முழுமை பெற்ற நிலை. அந்த நிலையில வந்து நம்ம இறைவனோடையே சேர்றது. அந்த அண்டத்து புக்க அருள் நெறி, அந்த சிவனோட அண்டத்திலே நாம புகும்படி செய்கிற அருளை கொடுக்குற நெறி அது. இது வந்து முதல்ல வந்து இந்த ஆன்மான்ற அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதும் அதே நெறி தான். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் தான் இந்த ஸ்கூலில் இவ்வளோதான் படிக்க முடியும், அடுத்த ஸ்கூலுக்கு நம்ம போகணும் அப்படின்றது இல்லை. இங்கேயே எல்கேஜியில் ஆரம்பிச்சிங்கன்னா இங்கேயே நம்ம வந்து டாக்டர் ஆகணும்னா அது வரைக்கும் படிப்பு இருக்கிற மாதிரி சிவநெறியில் எல்லாமே இருக்குது. இங்கே ஆரம்பத்துலேருந்து இந்த பக்தி மார்க்கத்துலேருந்து நம்ம இயமம் நியமம்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்குது. ஏன்னா நிறைய ஆன்மீகத்தில் வந்து பாதியாக தான் இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க, ஆன்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததை நோக்கி போங்கன்பாங்க இல்லையா. ஆனால் சிவநெறியில் வந்து உங்களுக்கு முழுமையான நெறிக்கு கூட்டு போகும். ஒவ்வொரு படிநிலையாக கூட்டு போகுது.
ஆர்ந்தவர் அண்டத்து புக்க அருள் நெறி. அது மாதிரி பக்குவம் அடைஞ்சு அந்த ஆன்மாவும் முழுமை அடைஞ்சு இறைவனோட கலக்கிற செய்யறதுக்கான அருளும் கிடைக்கிற நெறி வந்து இந்த சிவநெறி தான். போந்து புனைந்து புனர்நெறி ஆமே. போந்துன்னா இறங்கி வர்றதையும் சொல்லலாம், ஏறி போறதையும் சொல்லலாம். அதாவது அந்த நிலை மாறுறது. புனைந்துன்னா வேடம் புனைந்து சொல்லுவாங்க, வேடம் தரிக்கிறது இல்ல உருவாக்குறது, அந்த பொருள் போட்டிருக்கு. புனர்நெறினா அந்த இணையிற நெறி. அதாவது இறைவன் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்த நிலை மாறி இறைவனோட சேர்க்கிற நெறி எதுன்னா இது ஒன்று தான். நம்மளை வந்து இந்த மனிதனாக இருந்து அப்புறம் அது அடுத்த நிலையாக நம்ம ஆன்மாக உயர்ந்து ஆன்மா வந்து இறைவனாகவே உயர்ற நெறி, அந்த இறைவனோடே சேர்ற நெறி, அது வந்து இந்த சிவநெறி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவநெறியில இருக்கிற அனைத்து நல்ல விஷயங்களும் இது எவ்வளோ ஒரு முழுமையான நெறியாக இருக்கு. அது ஒரு சரியான நெறி, இறைவனோட அரணை அடைந்த சிவநெறி, அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டு போற நெறி அப்படிங்கிறது தான். அதனால நம்மளும் அடுத்தடுத்த படிக்கு போயிட்டே இருப்போம். நம்ம இதுல இறங்கியிருக்கிறோம்னா அந்த ஆணவம் கண்மம் மாயை போக்குறதுக்கான விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இறைவன் கொடுத்துட்டே இருப்பாரு. அது வந்து நமக்கு ஒரு வழியா தான் நம்ம பார்ப்போம். இது எனக்கு வர கஷ்டங்கள் இப்ப ஐயா சொன்னாங்களே, திருநாவுக்கரசருக்கு நடக்காத அவ்வளோ அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு. அவரை சாகடிக்கிறதுக்காக என்னென்னமோலாம் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மரம் செடியில இருந்து அந்த மரம் எப்போ வந்து ஸ்ட்ராங்கா வரும்னா, வர்றது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தான் அது வந்து இன்னும் நல்லா அந்த மரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான மரமாகும். நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். அது மாரி தான் நமக்கு வர வலிகளும் சரி. அதே மாரி பிரகலாதன் பார்த்தாலும் அந்த மாரி தான். எத்தனையோ அவங்கள போட்டு பண்ணுவாங்க. ஆனா இறைவன பற்றிக் கொண்டு இருக்கும்போது இது எதுவுமே விஷயம் இல்லன்ற அளவுக்கு அவங்க பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு பக்குவத்த குடுக்கறதுக்கு தான் நமக்கு வர பிரச்சனைகளும். அந்த ஆணவம், கன்மம், மாயையை போக்குற விஷயங்கள் தான். அந்த இது போய் நம்ம ஆன்மாவையே பற்றிக்கொண்டு அந்த விஷயத்துல இருந்து நம்ம போகும்போது நமக்கும் நிறைய டெஸ்ட் வரும். இப்ப நம்ம பார்த்த நம்ம இதுல இருந்து போனவங்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த வலியெல்லாம் அனுபவிச்சு அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த வலிய வந்து அதுக்காக உட்காந்து இது பண்ணல. அதை ஏத்துக்கிற ஒரு விஷயம் தான். சரணடைஞ்சு அந்த போகிற விஷயம் தான். அந்த இது நடக்கும்போது நம்ம பக்குவம் அடைஞ்சு மொட்டா இருக்கிற நம்ம பூவா மாறுறது தான். அந்த ஒ ஒவ்வொரு நிலையிலயும் ஒண்ண விட்டுட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். அந்த கஷ்டத்த அனுபவிச்சா தான் அந்த பட்டாம்பூச்சி கூட அந்த இதுக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த பஞ்சு போல உள்ளே இருக்கும். அது பட்டாம்பூச்சியா வர்ற வரைக்கும் நான் அந்த இதுக்குள்ள மாட்டி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்குவம் அடைஞ்ச பிறகு அது பட்டாம்பூச்சியா பறக்கும் இல்லையா? அது போல தான் நமக்கு வர எல்லா விஷயங்களுமே. அதெல்லாம் பொறுத்து நம்ம இறைவன மட்டுமே பற்றிக் கொண்டே போனோம்னா, நம்மளும் ஒவ்வொரு நிலையா இறைவன போய் அடையிற வரைக்குமே நம்மள கூட்டு போவாங்க. எங்கேயும் பாதியில நிக்காம, இதுக்கப்புறம் நீ அடுத்த பஸ்ஸ போய் புடிச்சிட்டு போ அப்படின்னு இல்ல. நீங்க இங்க ஏறுனீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நீங்க அங்க போகிற வரைக்கும் கூட துணையா இருக்கிற நெறி எதுன்னா, சிவநெறி. அப்படின்ற சொல்றதா நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இருக்கிற பனியில தொண்டை சுத்தமா அப்படியே செருமி போயிருக்கு. ஒரு குரல் வசதி பேச முடியல. மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 டம்ளர் வெந்நீர் உள்ள போனப்போ பேச முடியும்னு நினைக்கிறேன். அதனால சத்தம் சரியில்லைன்னா பொறுத்துக்குங்க. இன்று மந்திரம் வந்து ஒரு செயலை சொல்கிறது நமக்கு. முதல்ல அப்படி பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்ந்த அரணை அப்படின்னு சொல்லி அனைவரும் தெரிந்தெடுக்கக்கூடிய அரணை. இல்லைன்னா தேடி ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அவனே சரியவன், அவனே பெரியவன், அவனே அனைத்தும் அப்படின்னு நம்ம விச்சூஸ் இல்லைங்களா? அதான் தேர்ந்த அப்படின்னா தேர்ந்தெடுக்க, தேர்ந்த அப்படிங்கிற ஒரு பொருளையும் வைத்துக் கொள்ளலாம். இல்ல சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு பொருளையும்
இந்த இடத்துல ஆஹ் தேர்ந்த ஆளவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவன் தேர்ந்தவன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா தெளிந்தவன், அனைத்திலும் தெளிந்தவன். அப்போ தேர்ந்த அரனை அடைந்த சிவநெறி. அப்போ அவனை அடையிறதுதான் சிவநெறி. அப்போ சிவநெறி இப்ப பேக்வேர்ட்ல இருந்து நம்ம மேல இருந்து கீழே வரும். இந்த எப்பவுமே ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்கு ரெண்டு விதத்தை பயன்படுத்துவாங்க. ஒண்ணு கீழிருந்து மேல். நீங்க இந்த பஞ்சபூத கணக்கு, இந்த உடல்ல பஞ்சபூதம், அதுக்கப்புறம் இந்த சக்கரங்களினுடைய தன்மை, இதெல்லாம் கூட நான் சட்டு ஞாபகம் எடுத்துக்காட்டு சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, கீழிருந்து மேல் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அடுத்த கணக்கு மேல இருந்து கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி இங்க சிவநெறி தெளிந்த இடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடியது. நம்ம இங்கிருந்து போயிட்டு அங்க போய் சேருவோம். இது ஒரு வழி. இப்ப என்ன சொல்றாரு? தேர்ந்த அரணை அடைந்த சிவன். அப்போ நம்ம போனது போக அவன் போயிட்டான் பாரு. அவன் போன இடம் தான் சரி. இப்போ இந்த இடம் போனது போறது வேற வேற வழியில நம்ம போக முடியும். இதோ இப்போ கங்கைக்கே போன தடவை கயால இருந்து நேர வாரணாசி வந்தோம். ஆனா இன்னைக்கு வாரணாங்க நாங்க டிக்கெட் எடுக்கும் போது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அதான் நினைச்சோம். பார்த்தா அதுக்கு கங்கைக்கு இந்த பக்கத்துல இருந்து, முதல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து வந்தோம். இப்ப லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரும். முகல் சராய் அப்படிங்கிற ஒரு இடம். அதுக்கு பேர் வேற மாத்தி வச்சிருக்காங்க, DDU. அப்போ அந்த மாதிரி பண்டிட் உபாத்தியாயா, அப்போ தீன் தயாள் பண்டிட் உபாத்தியாயாவா ஏதோ ஒண்ணு. அப்போ அங்க இருந்து போறோம். ஆனா போக வேண்டிய இடம் என்னன்னா கங்கை தான், காசி தான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொருத்தருக்கு சொல்றோம். இந்த நுணுக்கமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு சொல்றோம். அப்ப எப்ப சொல்ல முடியும்? போன இடத்துல சொல்ல முடியும், இல்ல நம்ம போனதை தெரிந்து கொண்டவர்களால் சொல்ல முடியும். இந்த இடம் ரெண்டு வித்தியாசப்படுது. ஒண்ணு நம்ம செயல், எது? சிவநெறியை பின்பற்றி நாம் தேர்ந்த அரணை அடைவது. அது நம்ம பண்றது. ஆனா அவன் போயிட்டான் பாத்தியா, அந்த இடம் தான் சரியான இடம். அதான் தேர்ந்த அரண். அப்போ அந்த இடத்துக்கு அப்போ அந்த இடத்துல ஒரு அஷூரன்ஸ் வருது நமக்கு. அவன் போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு அஷூரன்ஸ். ஆசைக்கு சேர்ந்துட்டான். அப்போ அதே மாதிரி டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்போ we've reached அப்படின்னு மத்தவங்க உணர்ந்து கொள்வது. அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நம்ம போலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டுவது. அப்போ இட் வாஸ் அ மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி பேசுறாரு. அப்புறம் பெயர்ந்தவர் உன்னி பெயர்ந்த பெருவழி அப்படிங்கிறாரு. பெருவழின்னா பெரிய வழி, அதுவும் வழிதான். வருவாங்க. எங்க பெயர்ந்தவர்னா இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு சுவர்ல காரை பெயர்ந்துச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? அங்கதான் இருந்தது, அத பெயர்த்து போட்டிருக்கோங்க. மண்ணை பெயர்த்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணு பெயர்ல அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? மண்ணை அகற்ற முடியவில்லை நம்மால். அப்ப எங்க இருந்து அகற்ற முடியும்? எப்பொழுது அகற்ற முடியும் அப்படின்னா, அது அதுக்கு சொந்தமா இருந்தாதான் அகற்ற முடியும், இல்லைன்னா அகற்ற முடியாது. தண்ணியில இருந்து பூ பெயர்ந்து கிடக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயர்ந்து போட்டாச்சா? இந்த தாமரை எல்லாம் பறிக்கும் போது நமக்கு தெரியும், பூ பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தாமரை பறிச்சு கொடுன்னு சொல்ல மாட்டாங்க, தாமரை பெயர்த்து கொடு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகற்றி கொடுத்தல் அப்படிங்கிறதா. அப்ப எங்க இருந்து அகற்ற முடியும் நம்மால்? எந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல இருந்துதான் அகற்ற முடியும். அததான் பேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல பெயர்ந்து உன்னி பெயர்ந்த பெருவழி, அடுத்த வார்த்தையில சொல்லிட்டாரு பாருங்க, பெயர்ந்த அப்படின்றாரு. அதுவும் பெருவழி, அதுவும் வழிதான். சேருவாங்க அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல நிக்கிறாங்களோ. வேற இங்க இருந்து
விலகி, ஏன்னா எல்லாமே அந்த பரமாணுவில இருந்து நம்ம பிரிஞ்சு வர்றது தானே. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு ஒரு ஒரு வழியா நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த பெருவழியில் பயணப்பட்டோர் மீண்டும் வருவார்கள். என்ன அந்த பெருவழி என்னவாக இருக்கலாம்? எந்த நெறியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம வந்து இந்த புறச்சமய நெறின்னு எடுத்துக்கலாம். இல்ல உம் உம் வேற நெறி நம்ம முன்னாடி பேசணும் பாத்தீங்களா, வேதாந்த தத்துவ நெறிகள் பத்தி பேசணும் பாத்தீங்களா, அது ஒன்றும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ அவர்கள் ஆர்ந்தவர் அண்டத்து புக்க அருள் நெறி போந்து, அப்போ அங்கிருந்து வந்தவங்க ஆர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்துல வந்து ரொம்ப ரொம்ப அழகா ஆஹ், ஒரு ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல ஆர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்ல நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம்? நிறைந்தவர். அப்போ உம், அ- அந்த அந்த ஆர்த்தல் அப்படிங்கறத தாண்டி ஆர்ந்தல் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நிறைவை எய்தியவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்டத்து புக்கு அருள் நெறி எங்க பண்ணிட்டாங்க? இங்க வந்துட்டாங்க. இந்த பெருவழியில வந்து களைத்து போய், இல்ல இல்ல எனக்கு இதுக்கு மேல ஆசை இல்லை, அது வாழ்வியல் ஆகட்டும் எதா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு இதுக்கு மேல ஆசை இல்லை, எங்கேயும் போகணும்னு விருப்பம் இல்லை, இல்ல இன்னும் வேதாந்தம் பேசணும், என்னோட புத்தியை நிறைக்கணும், படிக்கணும், இதெல்லாம் இல்லை. ஐ ஹவ் லெஃப்ட் எவ்ரிதிங். இப்ப வந்து எது எது எனக்கு தேவை, எது சரியான வழி அப்படின்னு நம்ம இப்ப பற்றி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனையோ வாசிச்சிருப்போம், எவ்வளவோ வழி போயிருப்போம். ஆனா அத்தனையும் விடுத்து இன்றைக்கு வந்து நம்ம வந்து சிவனரியை பற்றி கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த திருமூலரை பற்றி கொண்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஆர்ந்தவர் நிறைஞ்சு உள்ள வந்து இதுக்கு மேல சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நிறைஞ்சிருச்சு அந்த இடத்துல. அப்போ அண்டத்து புக்கு அருள் நெறி. அப்போ இந்த இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்திற்கு புக்க அருள் நெறி போந்து புனைந்து புனர் நெறியாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் அவங்கதான் வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் யாருமே இந்த நான் வந்து ஒரு பிராக்டிக்கலான விஷயம் பேசுறேன், கான்ட்ரவர்சி எடுத்துக்க வேண்டாம். நீங்க வந்து இந்த மதம் மாறுவாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து ரொம்ப உண்மையா இருப்பாங்க அந்த மதத்துக்கு. இப்ப மாற்று மதத்துல இருந்து நமக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் அவங்க வந்து அவ்வளோ நம்மளோட பல மடங்கு பக்தியா இருப்பாங்க, நம்மளோட பல மடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். எனக்கு தெரியும், நான் அந்த வயசுல பார்த்திருக்கேன், சின்ன வயசுல பார்த்திருக்கேன். என்னுடைய சக தோழி வந்து மாற்று மதத்துல இருந்தாங்க. ஆஹ் அவங்க வந்து ஒரு பெரிய விழாவு மாதிரி எடுத்து நம்ம மதத்துக்கு திரும்பி வந்தாங்க. அப்புறம் அவரு அந்த சார் வந்து பார்த்தா ஒரு ஸ்கூல் வாத்தியார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்க ஊர்ல இருந்து அவங்க அதெல்லாம் கிராமம், அப்படியே அந்த சைக்கிள்ல தான் வந்தாகணும். ஒரு டெய்லியே ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் அது. அப்போ மரந்தலைன்னு அந்த ஊருக்கு பேரு. அப்போ அந்த ஊர்ல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு சாயங்காலம் ஆனா பட்டை பட்டையா வேடி போட்டுட்டு நல்ல வெள்ளை வெட்டி சட்டை போட்டுட்டு டெய்லி கோயிலுக்கு வருவாரு. டெய்லி ஒரு நாள் கூட அவரை தவிர விட முடியாது நம்மளால. நம்ம எல்லாம் கூட அப்படி போக மாட்டோம். ஏதோ விசேஷம்னா போவோம், வெள்ளிக்கிழமைனா போவோம், செவ்வாய்க்கிழமைனா போவோம். கோயிலுக்கு வந்தா ஆத்தூருக்கு வந்தா அம்மன் கோயில், சோமசுந்தரம்மன் கோயில் போறது மாத்திரம் இல்லாம சந்தன மாரியம்மன், முத்து மாரியம்மன், அங்க இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு போற வழியில இருக்கிற கோயில் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போவாரு. அப்போ அப்ப தோணும் எவ்வளவு நல்லா பண்றாரு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரிதான். ஏன்னா வெளியில இருந்து உள்ள வந்துட்டோம்னாக்க நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அருமை தெரிந்து விடும். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு வெயில்ல இருக்கோம், திடீர்னு ஒரு நல்ல குளிரான பிரதேசத்துக்கு போயிட்டா அப்படியே அனுபவிப்போம் கொஞ்ச நேரம். அப்புறம் ஐயோ ரொம்ப குளிர்ந்து தொண்டை போய் பட்டிச்சு, இந்த கை கால்லாம் விரைச்சிக்கிச்சு. அப்ப திருப்பி ஒரு வாமான பிளேஸுக்கு வரும்போது அப்படின்னு சொல்லி அதை இருக பற்றி கொள்வோம். அது மாதிரி சாப்பாடு எல்லா விஷயத்திலயும் நான் சொல்லலாம். அப்போ வெளியில போய் தெரிஞ்சுட்டு வா, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. அந்த மாதிரி போந்து புனைந்து புணர்ந்துன்னு இருக்கு, புனர் நெறியாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து விட்டு கொண்டு அதோடு இணைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல
போனவங்களை காட்டி நமக்கு வந்து அடையாளம் சொல்றாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடியது, நம்ம அந்த இலக்கு இது என்பதை சென்றடைந்தவர்களை கண்டு புரிந்து கொள்வது அப்படின்னு அது நமக்கு ஒரு செயல். ஆனா அவங்க போய் சேர்ந்துட்டாங்கங்கிறது இன்னொரு செய்தி. அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியில போனவங்க, நம்ம பேர்ந்தவர், நம்ம இங்க இருந்து போனவங்க எல்லாமே இங்க இருந்து போனவங்க தான். அதனாலதான் பேர்ந்தவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றாரு. அப்ப எல்லாமே இங்க இருந்து போறது. ஆமா, எந்தெந்த ஜென்மாலையோ இங்கேயும் இருக்கும். இதோ இப்ப பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு கணக்குல இதை விட்டுருவோம், விட்டுட்டு போயிடும், உசுறு போயிடும், ஜென்மா போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? திரும்பி வருவோம், திரும்பி பிறப்போம். பிறக்கும் போது வேற ஒரு இடத்துல பற்றிப்போம், ஏன்னா புத்தி இருக்காது. அப்ப வேற ஒரு நெறி, வேற ஒரு விஷயத்த பற்றி கொண்டு இருப்போம். அப்ப அங்க இருந்து திரும்பி வந்து இங்கதான் வரும். அதனாலதான் பேர்ந்தவர் ரொம்ப அழகான வார்த்தையை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. ஏன்னா அது ஒரு முழுமையை சொல்லுது. நீ எங்கேயோ இருக்க, ஆனா இந்த வீடுதான் உனக்கு, இதுதான் உன்னோட நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா சொல்றாரு. அப்புறம் ஆர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. இங்க அங்க வரணும்னா ஒண்ணு உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு எனக்கு நிறைஞ்சிருச்சுன்னு வரணும். இல்லைன்னா புத்தி பூரா நிறைஞ்சு புத்தியில இருந்து இது போதும் எனக்கு, அது இல்லைன்னா அவ்வளவு துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு எனக்கு போதும் சுவாமி இனிமே அப்படின்னு சொல்லி அங்க நிறைந்து வர வேண்டும். சோ ஆர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப வேகமாக பற்றி கொள்வார்கள். போந்து புனைந்து புனர் நெறியாமே, இதுதான் அந்த நெறி அப்படின்னு சொல்றாரு. புனர் நெறி அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கிளர்த்து அப்படின்னு. புணர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஒன்றோடு ஒன்று கிளர்த்து, அதை தாண்டி வேற வழியில் அந்த இடத்துல வேற வேற நினைப்பே இல்லை, எல்லாமே செய்வோம், நானே செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர் கிடைத்த இந்த காலவெளிக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா, நன்றி கத்தி. இந்த நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த நேரத்துல உண்மையிலே பேச வாய் திறந்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நன்றிம்மா, நன்றி. அம்மா பவளமணி அம்மா, வேற யாரும் கேட்கும் தளத்திலிருந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். நன்றி. ஒரு 2 நிமிஷம் இருக்கு. சொல்லுங்க. என்ன முடிக்க போறீங்களா ரத்னையா, இல்ல வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்லைங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. இல்ல, ஒரு 2 நிமிஷம் இருக்கு. காசி பத்தி சொல்லிடுறேன். அவ்வளவு கூட்டமா இருக்கு. நான் சென்ற முறை வந்தது வந்து இவ்வளவு கூட்டம் இல்லை. ரொம்ப அற்புதமா ரொம்ப மைல்டு கூட்டம் இருந்தது. ஆனா இந்த முறை வந்து அவ்வளோ கூட்டம். எவ்வளவு கூட்டம்னா நான் இங்க போட்டோ ஷேர் பண்ண முடியாது. காசேஸ்வரநாதர் கோயிலுக்குள்ள என்டர் பண்ண முடியல. ஆனா அங்க உள்ள போன உடனே கிடைச்ச அந்த வைபு. நான் வந்து இங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு லோக்கல் கைடு கூட்டிட்டு போனாரு. அந்த லோக்கல் கைடு இல்லாம நேற்றுக்கு கார்த்தால பாதாள பைரவின்னு சொல்றாங்க, வாராகியவர். அவதான் வந்து இந்த காசி மொத்தத்தையும் காக்கரா காலபைரவரோடு சேர்ந்து அப்படின்னு இரவுல காக்கரா அதுவும் அப்படின்னு இங்க உள்ள ஐதீகம். அதனால அவளை வந்து வெடிக்காத்தால வேளையில அவளை வந்து பூஜை பண்ணி அவளுக்கு ஆராதனை செய்து 8:30 மூடிடுறாங்க. அந்த 8:30ன்னா இப்ப வந்து குளிர்காலம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க கோயில. நேற்றுக்கு இங்க இருந்து அந்த கைடு அவ்வளவு காலையில வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க 2 பேரும் தான் கிளம்பி போனோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்றோம் கியூல. நின்று பார்க்க வேண்டியது இருந்தது. ஸ்ரீதரோட வாழ்நாள்ல நானாவது எங்கேயாவது கோவில்ல நின்றுப்பேன். ஸ்ரீதர்லாம் கியூல பக்கமே போகக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா எனக்காக நின்னாரு. 3 மணி நேரம் கோயில்ல நின்று அவளை தரிசனம் பண்ணோம். ஆனா அந்த சலிப்பே இல்லை, நின்ன மாதிரியே இல்லை. அவ்வளோ அற்புதமான ஒரு செகண்ட் தரிசனம் தான். நம்ம ஏழுமலையானு கூட கண்குளிர பார்த்துட்டு நகர முடியும். இந்த அம்மா கீழே இருப்பாங்க. நம்ம வந்து மேல இருந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய நம்ம வீட்டுல எல்லாம் ஜன்னல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க.
அதுலதான் போன தடவையே பார்த்திருக்கோம் நாங்க அப்படிதான். ஆனா அந்த ஒரு செகண்ட் பார்த்த அந்த நிறைவு, அவங்க கொடுத்த அந்த பிரசாதம், அங்க நடந்தது. யாரோ போறாங்க அந்த கோயில்ல, யாருக்கோ பிரசாதம் வந்திருக்கு. அவங்க டக்குன்னு திரும்பி என்ன பார்த்து ஒரு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பேடான்னு சொல்லக்கூடிய அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, கை நிறைய தேங்காய் வச்சிருக்கிறாரு. அங்க மண்டபத்துல அவருக்கு பிரசாதம் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து கையில புடவை வச்சுட்டு என் முன்னாடி நிக்கிறாரு. அவர் கையில அந்த தேங்காய் இருக்கு. அப்போ அவர் திரும்பி அந்த தேங்காயை என் கையில கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இந்த புடவைய வச்சுக்கோன்னு அந்த புடவையை என் கையில கொடுத்து வாங்குறாரு. எனக்கெல்லாம் இதெல்லாம் புரியவே, அந்த அம்மா அப்படியே கூட நின்னு பேசுறாங்க, கண்ணோட கண்ணு பாக்குறாங்க. அந்த ஒரு செகண்ட் பார்த்தா கூட போதும், அவ்வளோ நிறைவு இருந்தது. அதுக்கப்புறம் காசி கோயிலுக்கு, விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ கூட்டம். கூட்டம்னா கூட்டம், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத கூட்டம். திருச்செந்தூர் கூட்டத்தெல்லாம் இப்ப பேசுறோம்ல, அந்த மாதிரி பாவம் மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நின்னு சுவாமி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு செகண்ட் தான். நாங்க லோக்கல் ஆள் கூட்டு போனதுனால நாங்க வந்து ரொம்ப ஈஸியா போய் ஈஸியா வந்துட்டோம். ஆனா தரிசனம் பண்றதுக்கு சுலப் தரிசனம்ல எல்லாம் வச்சிருக்காங்க, சுகம் தர்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. டிக்கெட் பே பண்ணி நம்ம வாங்கலாம். ஐ திங்க் 300 rupees ஏதோ அந்த டிக்கெட். அது வாங்கினா கூட எந்த வழியில கரெக்டா போகணும், எப்படி போகணும், இதுக்கெல்லாம் ஒரு ஆள் கூட இருந்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். சோ அந்த மாதிரி அவர் கூட்டு போனாரு. அன்னபூர்ணிமாவும் இப்படி போன தடவை நான் போயிட்டு அவ்வளோ அழுக எனக்கு. அன்னபூர்ணி வந்து உலகத்துக்கே படி எழுப்புறது. நீங்க வந்து ஒரு இத்துணூண்டு கோவில்ல யாருமே இல்ல வாணி, நாங்க போனப்ப யாரும் இல்ல. நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை. நான் என்ன பண்ண போறேன், ஆனா அந்த வேதனை இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தா கோயில் அப்படி பிரம்மாண்டமா கட்டி, அன்னபூர்ணிக்கும் அங்க ஒரு இன்னொரு சன்னதி வைத்து அவளை அப்படியே ராஜ கம்பீரமா ராஜமாதா மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அப்படி நிறைஞ்சிச்சு. எனக்கு என்னமோ சின்ன குழந்தை மாதிரி, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது மனசுக்குள்ள. அவ்வளோ அற்புதமா இருந்தது அந்த இடம். அதுக்கப்புறம் பாட்டு மாதாக்கு சிலை வச்சிருக்காங்க. சங்கர ஆதிசங்கரனை நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேணும் இந்துத்துவத்துக்கு, நம்ம இந்து மதத்துக்கு, நம்ம நம்மளோட பெருமையை சொல்றதுக்கு. இந்த இடம் இப்படிதான் இருக்கணும். இன்னும் நிறைய செய்யணும் இங்க. இன்னும் நிறைய செய்யணும். ஆனா விஸ்வநாதன் இல்லையா அவர், அதனால அந்த ஜெகத்துக்கே ஆளக்கூடியவர். அவரை வந்து அந்த கம்பீரத்தோட அந்த கோவில் இருக்கு. புதுமையான கட்டடங்கள் தான். ஏன்னா பழமையான எதுவுமே அவங்களால நிறுவ முடியல. ஆனா புதுமையான புதிய கட்டடங்கள் தான். ஆனா அது கட்டடம் மாதிரி பண்ணாம ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்க்க அந்த இதற்கு காரணமானவர்களே, நான் இந்த இடத்துல அரசியல் எல்லாம் பேசல. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு ரொம்ப அழகா அந்த விஸ்வத்துக்கே குருவான அவருக்கு பண்ணின அவரை பார்த்து கால் தொட்டு நமஸ்காரம் பண்ணும் போது தோணிட்டு, அந்த மாதிரியான ஒரு இதான் சிவநெறி. இதுதான் நெறி. அந்த நெறிக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அற்புதமான அமைப்பு காசியில இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அற்புதமா இருந்தது. அதே மாதிரி அன்னபூர்ணியும் யாரோ அப்படியே ஜொலிச்சா. எவ்வளவோ மக்கள், விசாலாட்சியும் சரி, அவ்வளோ அற்புதம். காலபைரவர் அதோட மக்களோட நம்பிக்கை எல்லாம் எங்கேயுமே போல. அவங்க பூரா ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழர்களை ரொம்ப கம்மியா தான் பார்த்தேன். மேபி இந்த குளிருக்கு பயந்து வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய தென்னாட்டவர்கள் தான், அதுவும் தெலுங்கர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள், மலையாளிஸ் ரொம்ப கம்மியா பார்த்தேன். ஆனா தெலுங்கர்களும் கன்னடர்களும் தான் அவ்வளோ பேர், அவ்வளோ கூட்டமா அவங்கதான் இருக்காங்க. அது தவிர வடநாட்டவர்கள். சோ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த அருமையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அற்புதமா இருக்கு காசி. அவ்வளோ கூட்டம். ஆனா போற அத்தனை பேருக்கும் நிறைத்து அனுப்புகிற அளவு. நன்றிங்க. சும்மா அவங்களோட அந்த காசி விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கும் கேட்ட ஒரு ஆனந்தம் இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். நன்றி. கூட ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க பேசுறத நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியல. உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, கேட்க நினைச்சேன். பட் இந்த சூழ்நிலையில நீங்க பேசுறதே கஷ்டமா இருக்கும் சூழ்நிலை, இதனால நான் கேட்கல. நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. நன்றிங்கம்மா. நீங்க இதுக்கு முன்னாடி காசி எப்ப போயிருந்ததுங்கம்மா? 22.
ஓகே, நன்றி, நன்றி. 22 பிப்ரவரி மேபி அப்போ அஹ், ஒரு மாதிரி ஸ்கூல் டைமிங் இல்லைன்னா கொரோனா முடிஞ்ச உடனே இல்ல அது, அதனால கூட ஒரு இது இருக்கலாம். ஆனா பொதுவாவே சொல்றாங்க நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஃபுல் கூட்டம் இருக்குமா. இவ்வளவு கூட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு காசி விஸ்வகுருன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பிரம்மரிஷியர் ஒரு எழுதுற எல்லாம் ஞாபகம் வரும். காசி துளங்க பாரதம் தொடங்கும் மிளரும் அப்படின்னு அடிக்கடி எழுதுவார். சில நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்து போகும். இப்ப நீங்க பேச பேச எனக்கு அந்த ஞாபகம் தான். நன்றிங்கம்மா, நன்றி, மிக்க நன்றி. நன்றி. கேட்கும் தளத்தில் அவர்கள் யாராவது தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் என்னோட தளத்துல எழுதுவேன், ஆனா எவ்வளவு பேரு வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே சூட்டோட நான் சொல்லிடுறேன். நேற்றுக்கு வந்து ஈவினிங் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எல்லா இடமும் சுத்திட்டு போய் மணிகர்ணிகா காட்டுல போய் உட்காந்துருந்தேன். உட்காந்து உபாசனையில சக்தி உபாசனையில இருக்கிறதுனால ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஜபம் பண்ணும்போது ஒரு 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 அடக்கம் எரிக்கிறதுக்காக ஒரு இது வந்தாங்க. இந்த இறந்து போன ஒருத்தருடைய உடல் பிணம்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்க பிரேதம்னு சொல்றது இல்ல. அவங்க வந்தாங்க. அது யாருமே கூட இல்ல, எல்லாரும் அங்க நிறைய வராங்க. அந்த ஒரு ரிச்சுவலோட தூக்கிட்டு வராங்க. ஒரே தடியா பிரார்த்தனை பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா ராம் சக்திகேன்னு ஏதோ சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு வராங்க. ஆனா இவங்க வந்து தனியா வந்தாங்க. தனியா வந்துட்டு ஒரே ஒரு வயசானவர், அவர் ஒரு 72 வயசு இருக்கும். அவர் மாத்திரம் தான் கால்ல ஷூ போட்டிருக்காரு, பேண்ட் ஷர்ட்டோட நிக்கிறாரு. எந்த ரிச்சுவலும் பண்ண மாதிரி தெரியல. அவர் மாத்திரம் தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு போன் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போன் வரல. நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த அம்மாவை கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்தா தெரியுது அது ஒரு பெண் அப்படின்னு. அந்த அம்மாவை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாங்க. 4 பேர் உதவி பண்ணாங்க. அவர் பேக்கை கூட யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. கையில ஒரு சின்ன டோல் பேக் மாத்திரம் போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு வேதனையாவே இருந்தது. என்னது இது இவ்வளவு. ஒரு சிலர் இந்த மாதிரி வந்து தங்குவாங்க, தங்கிட்டு காசில ஓடி போகணுங்கிறதுக்காகவே இருப்பாங்க. அப்படியாளா? இல்ல இவங்க ஏன் குழந்தைங்க கூட இல்லாம இப்படி வந்து ஒரு தகனம் பண்றாரு அப்படின்னு ஒரு மாதிரி மனசு வேதனையில பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவை எரியூட்டினாங்க. எரியூட்டும் போது ஒரே போன் கால்ஸ். அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் அசூயாவே இருந்தது. வந்து பார்க்க டைம் இல்லை இவங்களுக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கோபம் கூட வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அவங்க எல்லாம் எரி முடிச்சோன்னா அந்த ஐயா ரொம்ப எந்த எமோஷனுமே இல்லாம இருந்தாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. இதுவும் பெரிய அதிசயம். இந்த என்கியூசிட்டியோடய இல்ல இந்த ஒரு அசூயோடய நான் வந்திருப்பேன் வீட்டுக்கு. ஆனா அப்படி இல்லாம அவங்க அந்த எரியூட்டின அப்புறம் அவர் கொஞ்சம் தடுமாறினாரு. அவரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்துல உட்கார வச்சாங்க. அவரை சுத்தி இருக்கிறவங்க 4 பேரும் அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அந்த உதவி பண்ணிட்டு இருந்தவர் சொன்னாரு, நான் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், யாரு அவங்க? பத்தினி, அவங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அவரு ஒண்ணு என்ன திரும்பி நான் சொன்னேன், ஐயோ பரவாயில்லையா, ரொம்ப பெரியவர். அப்படியே அவரை பக்கத்துல உட்கார வச்சு, அவர் தடுமா இருந்ததுனால அவரை பிடிச்சும் உட்கார வச்சேன். அப்ப அவர்கிட்ட வந்து பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னேன்னா, அவரு ஒரே வார்த்தை தான் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாரு. 10 நிமிஷமும் ஒரே விஷயம் தான் சொன்னாரு. காலையில 11 மணிக்கு ஹிந்தியில சொல்றாரு. எனக்கு ஹிந்தி அவ்வளவா புரியாது, ஆனா ஓரளவுக்கு நல்லாவே புரியும். காலையில 11 மணிக்கு இந்த இடத்துல எல்லாம் நாங்க சுத்திட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில தான் வந்தோம். கங்கையில குளிக்க முடியலன்னு தலையில தண்ணி ஊத்திக்கிட்டா. அப்புறம் காலையில இங்க எல்லாம் சுத்திட்டு வந்தோம். 12 மணிக்கு நான் இங்க நின்னேன். அவ்வளவு நானும் தான் நின்னோம். ரூமுக்கு போனோம், சாப்பிட்டோம். 2 மணிக்கு தண்ணி கேட்டா. நான் தான் எழுந்துச்சு தண்ணி கொடுத்தேன். தண்ணி உள்ள போச்சு. உள்ள போன தண்ணி அப்படியே வெளியில வந்துருச்சு. அவ்வளவுதான், டாக்டர் போயாச்சுன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையவே ஒரு 10 தடவை என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பதான் அவரோட ஷாக் எனக்கு புரிஞ்சது. அப்புறம் பசங்க எல்லாம் அங்க இருக்காங்க, மும்பைல இருக்காங்க. 2 பையன் இருக்கான், ஒரு 2 பொண்ணு இருக்கா. ஆனா எல்லாரும் சொன்னாங்க,
காசியில போயிருக்கு உயிரு, அதனால நீங்க இங்கேயே தகனம் பண்றதுதான் சரி அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இங்கேயே பண்ணிட்டேன். ஆஹ் அப்படிதான் 68 என்ன வயசுன்னு கேட்டா 68 வயசு அந்த அம்மாக்கு. 2 பேரும் இங்க பிரயாணத்துக்கு இந்த கோயில் தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. பாருங்க, காசை பார்த்துட்டேன், விஸ்வநாதர் பார்த்தாச்சு, இங்கதான் வந்து நின்னுன்னு புலம்புறாரு. அப்படியே நினை தெரியாத ஒரு மரணம். ஓ, என்னோட பெர்செப்ஷன் சுத்தமா மாறிடுச்சு. அந்த ஆன்மா எப்பேற்பட்ட ஆன்மா, இவர் எப்பேற்பட்ட ஷாக்ல இருக்காரு. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது என்னன்னா, பாக்குற காட்சியை வச்சு முடிவு பண்ணாத. ஒண்ணு அவரு எமோஷன்லெஸ்ஸா இருக்காருன்னு நீ முடிவு பண்ணது என்னுடைய தவறு. அடுத்த தவறு, அவங்க ஃபேமிலியில யாருமே வரல. ஆஹ் அப்படி அதுக்கு ஒரு சூழல் இருக்கும். அது நம்ம அப்புறம் புரியலாம். ஆனா என்னோட இடத்துல இருந்து நான் அந்த இடத்துல அப்படி ஜட்ஜ் பண்ணது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா அந்த மரணம் வந்து ஒரு அற்புதமான மரணம். எனக்கு வந்து உண்மையில அந்த அம்மா போன இடத்த தொட்டு கண்ணுல ஒத்திட்டு வந்தேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அப்பேற்பட்ட மரணம் அது. இதுவும் நடக்கும். ஆஹ் எப்படி நடந்தது தெரியாது, ஆனா நடக்கும். அதை விட்னஸ் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நன்றி. என்ன சொல்றது தெரியல. சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அதை நீங்க பார்த்தது, அதை நீங்க கேட்டதுங்கிறதும் ஒரு கொடுப்பினை. உங்க இருந்து நான் கேட்கறதும் ஒரு என்ன சொல்றது தெரியல. நன்றிங்கம்மா, நன்றி. நிறைவு செய்கிறோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவின் உணர்வின் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கெனங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனங்களில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.